ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். தீபாவளி வந்தாலே ஒரே குழப்பம், என்ன சமைக்கிறது, என்ன ஸ்வீட் பண்ணுறது, என்ன காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப யோசிப்போம், இவ்வளோ கஷ்டமாக இதை பண்ண போகிறோமா, அதை பண்ண போகிறோமா, இவ்வளோ நேரம் ஆகுமா, உடனே நம்ம பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வேணவே வேணாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு அருமையான அல்வா. கஸ்டர்ட் பவுடர் வச்சு 15 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய அல்வா. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அல்வா செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன். இதை மறக்காமல் நோட் பண்ணிங்க. தண்ணி கூட அளவு கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பு தான் இந்த மொத்த ரெசிபிக்கு, அதை மறந்துடாதீங்க. 1 கப் கஸ்டர்ட் பவுடர், இது வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர். அதே கப்பால் 2 கப்பு தண்ணி. திருப்பி சொல்கிறேங்க, கப்பு அளவை மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அல்வா பண்ணுறதுக்கு. அதே ப்ரப்போர்ஷனில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக நீங்கள் இதை பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் இதை நல்லா கலக்கணும். 1 கப்பு கஸ்டர்ட் பவுடர், 2 கப்பு தண்ணி. இப்போது அதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை ஒரு கடாயில் போட்டிருக்கேன். அதே கப்பால் திருப்பி 2 கப்பு தண்ணி. ஸோ முதல்ல நம்ம 1 கப்பு கஸ்டர்ட் பவுடருக்கு 2 கப்பு தண்ணி போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம். கடாயில் 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா கரைக்கிறோம். ஒரு சிட்டிகை உப்பு. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஸ்வீட்டுக்கு எப்போவுமே ஒரு சிட்டிகை உப்பு ஸ்வீட்டை அதிகப்படுத்தும். சர்க்கரை கரைஞ்சா போதும், முத்துப்பதம் கம்பி பதம் தேவையில்லை. இது எல்லாருமே சமைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இதை இன்னொரு தடவை நீங்கள் கரைச்சுங்க. ஏன்னா மேலே தண்ணியாகவும் கீழே கட்டியாகவும் இருக்கும். இதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கரைச்சிருங்க. இப்போது சர்க்கரையும் கஸ்டர்ட் பவுடரையும் ஒன்றா கலந்துட்டோம். இது கலந்த உடனேயே நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அது பண்ணலைன்னா கட்டி ஆகிடும். 1 நிமிஷம் கூட விடாதீங்க, கிளறிட்டே இருங்க. திக்காயிட்டே வரும். சைட்ஸை லூஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதில் 1/2 கப்பு நம்ம மிக்ஸ்ட் நட்ஸ் போடுறோம். இந்த நட்ஸை நீங்கள் முன்னாடியே வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதிலேயே நம்ம சேர்த்து இதை குக் பண்ணுறதுனால உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை வறுத்துட்டு இதில் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த சைட்ஸை நான் எப்படி கலந்து விடுறேனோ அதே மாதிரி விட்டுட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலக்கிறது. இப்போது நெய்யை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நெய் அது நல்லா உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஒரு தளத்தளப்பாக வரும். அப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றுவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி கலக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே பிளேட்டில் நல்ல நெய்யை தடவி ரெடியாக வச்சுருங்க. பார்த்திங்களா, அப்படியே ஒரு தலை வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடணும். ஒட்டவே இல்லை பார்த்திங்களா, அப்படியே சைட்ஸ் எல்லாம் விட்டுடுச்சு. இப்போ நெய் தடவி இருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஈவன் ஆக்கணும், சமப்படுத்தணும். எங்கேயாவது ஒரு இடத்துல மேடு பள்ளம் கட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை சமப்படுத்திடுங்க. நீங்கள் ஸ்வீட் ஷாப்பில் பார்க்குற மாதிரியே வரும் இந்த அல்வா. இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூளை போட்டுட்டும் ஒரு தடவை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னா
கீழே வரைக்கும் அதோட வாசனை போகும். நம்ம யோசிப்போம், ஐயோ இவ்வளோ அருமையாக இருக்கே இந்த கடையில் இந்த அல்வான்னு. அதே அல்வா தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள் அதோட அழகை. பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக இருக்குது. நினச்சி பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு அல்வா பண்ண முடியும்ன்ட்டு? நம்ம நினச்சா எது வேணால் பண்ணலாம். இதை இப்போது துண்டம் போட்டு பெரிய பெரிய துண்டங்களாக இதை நான் இப்போது கட் பண்ணுறேன். ஒரு அருமையான கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா இப்போ தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் ஃபீட்பேக் கொடுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம்.